Hi friends, welcome to Conquers, the Hindu News Analysis dated 2nd July 2020. இன்னைக்கு நம்ம பார்க்க போற first article GST revenue plunks 41% in the first quarter. ஒரு financial year இல்ல ஜெனரலா ஒரு இயர் என்னவா எடுத்துப்பாங்க அப்படின்னா 4 குவார்ட்டர்ஸா எடுத்துப்பாங்க. ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். financial year அப்படிங்கிறது ஏப்ரல் 1st இருந்து ஆரம்பிச்சு மார்ச் 31st வரைக்கும் இருக்கிறது தான் financial year அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் அப்படின்னு எது கால்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்கன்னா ஏப்ரல் டு ஜூன் will be considered as first quarter. செகண்ட் குவார்ட்டர் of the year அப்படின்னு வரும்போது ஜூலை டு செப்டம்பர், third quarter October to November and fourth quarter January to March அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினான்ஷியல் இயரை 4 பார்ட்ஸா பிரிச்சிருப்பாங்க. இப்போதைய டேட்டா எதுக்கு வந்திருக்குன்னா ஃபர்ஸ்ட் குவார்ட்டருக்கு, அதாவது ஏப்ரல்ல இருந்து ஜூன் வரைக்கும் ஜிஎஸ்டி எல்லாருக்குமே தெரியும், இன்டைரக்ட் டாக்ஸேஷன் சிஸ்டம். இதுல வந்துடக்கூடிய ரெவென்யூ எவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்னா 1.86 lakh crores தான் வந்திருக்கு. இது போன வருஷம் அதாவது 2019 ஏப்ரல் டு ஜூன் 2019 பாத்தீங்கன்னா எவ்வளவு ரெவென்யூ வந்ததுன்னா 3.14 lakh crore வந்திருந்தது அப்படின்னு சொல்றாங்க. which means இந்த வருஷம் இந்த பர்டிகுலர் குவார்ட்டர்ல ரெவென்யூ வந்துட்டு 41% டிராப் காமிச்சிருக்கு. இந்த டேட்டாஸ் யார் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி வில் ரிலீஸ் ஆல் தீஸ் டேட்டாஸ். சரி, ஏன் இந்த டிராப் அப்படிங்கிறதுக்கு ரீசன் சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்னு COVID-19 லாக்டவுன் சிச்சுவேஷனால எக்கனாமி பெருசா க்ரோ ஆகல, அதனால ரெவென்யூ கலெக்ஷன் இல்ல. செகண்ட் ரீசன் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா கவர்மெண்ட் நிறைய ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அதாவது பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இதுக்கு ஃபைல் பண்ண வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா லேட்டரா வந்துட்டு ஜூன்ல நீங்க பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்திருந்தாங்க. டாக்ஸேஷன்லயும் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதனாலதான் ரெவென்யூ கம்மியா இருந்தது அப்படின்னு ரீசன் சொல்லியிருந்தாங்க. இப்ப மந்த்லி கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிராஃப்ல என்ன இருக்கு, ஏப்ரல்ல போன வருஷம் கிட்டத்தட்ட 1,13,866 crores வந்துட்டு ரெவென்யூ கலெக்ட் பண்ண. ஆனா இந்த வருஷம் எவ்வளவுதான் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 32,924 crores தான் வந்திருக்கு. அப்ப 2019ல இருந்த ஸ்கோருக்கும் 2020ல இருக்கக்கூடிய ரெவென்யூ கலெக்ஷனுக்கு ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ். என்ன சொல்றாங்கன்னா ஏப்ரல்ல கிட்டத்தட்ட 72% வந்துட்டு ரெவென்யூ வந்துட்டு கான்ட்ராக்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. மே வந்த சிச்சுவேஷன்ஸ்ல கொஞ்சம் எக்கனாமிக் இதுல லாக்டவுன்ல ரிலாக்ஸேஷன்ஸ் வந்ததுனால 38% தான் கான்ட்ராக்ஷன் இருந்தது ரெவென்யூ கலெக்ஷன்ஸ்ல. இதுவே ஜூன் மந்த் அப்படின்னு வரும்போது இன்னும் ரொம்ப கான்ட்ராக்ட் ஆகி 9% வந்துருது. ஸோ அப்ப இன்னும் எக்கனாமி இன்னும் ஓப்பன் அப் பண்ண கண்டிப்பா ஜிஎஸ்டி இன்னும் இன்க்ரீஸா வரும் அப்படின்னு சொல்லி. ஓகே, நெக்ஸ்ட் என்ன ஆர்டிக்கல் பார்க்க போறோம் அப்படின்னா ஃபுட் கிரெயின் ஸ்கீம் வந்துட்டு 15% ஆஃப் த டார்கெட்டட் பெனிஃபிஷியரிஸ்க்கு தான் போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஆர்டிக்கல் வந்திருந்தது. லாக்டவுன் ஆரம்பிச்ச சிச்சுவேஷன்ல இருந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா 2 எக்கனாமிக் ஸ்டிமுலஸ் பேக்கேஜஸ் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னு சொல்லணும்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பேக்கேஜ், அதாவது 1.7 lakh crores ஃபர்ஸ்ட் ஒரு பேக்கேஜ் கொடுத்திருந்தாங்க. செகண்ட் பேக்கேஜ் வந்துட்டு 20 லட்சம் கோடி வந்துட்டு பேக்கேஜ் ஆத்ம நிர்பான் பேக்கேஜ் இல்லைன்னா செல்ஃப் ரிலையன்ட் இந்தியா மிஷன். அதாவது இந்த பேக்கேஜ் எதுக்காக கொடுத்திருந்தாங்கன்னா இந்தியா டொமெஸ்டிக்லயே ப்ரொடக்ஷன்ஸை ஜாஸ்தி பண்ணணும், வெளியில இருக்கக்கூடிய இம்போர்ட்ஸை வந்துட்டு டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த 20 lakh crore எக்கனாமிக் பேக்கேஜ் கொடுத்திருந்தாங்க. இந்த பர்டிகுலர் பேக்கேஜுக்கு அடியில வந்த ஸ்கீம் தான் இந்த ஃபுட் கிரெயின் ஸ்கீம். ஏற்கனவே நம்ம நேத்திக்கு இதுல என்ன பார்த்திருப்போம்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்காங்க நவம்பர் வரைக்கும் அப்படின்னு பார்த்திருந்திருப்போம். இது வந்துட்டு என்னன்னா இது டிஃப்ரெண்டான ஸ்கீம். இந்த ஸ்கீம் யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரீயா வந்துட்டு ரைஸ் ப்ரொவைட் பண்ண போறாங்க, ஃப்ரீ ரேஷன்ஸ் தான் கொடுக்க போறாங்க. ஆனா இது யாருக்கு கொடுக்க போறாங்க அப்படின்னா 8 crore மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்க்கு கொடுக்க போறாங்க. நம்ம நேத்திக்கு பார்த்தும் போது பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா இட் இஸ் ஃபார் ரேஷன் கார்டு ஹோல்டர்ஸ். இது மைக்ரண்ட்ஸ்க்கு கொடுக்கணும், இவங்க ரேஷன் கார்டு இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சோ இந்த ஆத்ம நிர்பான் பேக்கேஜுக்கு அடியில என்ன வந்திருக்கு அப்படின்னா இந்த ஃபுட் கிரெயின் ஸ்கீம் வந்துட்டு வந்திருக்கு. ஆனா இந்த ஸ்கீம் வந்துட்டு 8 crore மைக்ரண்ட்ஸுக்கு வந்துட்டு போய் என்ன ரேஷன்ஸ் தேவையோ அது இன்னும் போய் சேரவே இல்லை, 15% தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஃபுட் மினிஸ்ட்ரி வந்துட்டு டேட்டா கொடுத்திருக்காங்க. இந்த ஆத்ம நிர்பான் ப்ராஜெக்டுக்கு அடியில இந்த ஃபுட் ஸ்கீம் அப்படிங்கறதுல ஃபுட் கிரெயின்ஸ் எவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா 5 kgs per month 2 மாசத்துக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, மே அண்ட் ஜூன். ஏன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனா வந்துட்டு மார்ச் மாசத்துல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. வேறஸ் இந்த ஃப்ரீ ஃபுட் ஸ்கீம் வந்துட்டு எப்ப அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா மே செகண்ட் பேக்கேஜ் அனௌன்ஸ் பண்ணும் போது பண்ணியிருந்தாங்க. இது இட் வில் நாட்
have people who are covered under National Food Security Act இல்ல state schemesல public distribution cards வச்சிருக்கவங்கள include பண்ணாங்க. இந்த ப்ராஜெக்டோட total cost வந்துட்டு 3,500 crores. இதோட மொத்த செலவையும் யாரே எடுத்துக்கிறா அப்படின்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே எடுத்துக்கிறாங்க. சரி, கிரெயின்ஸ் எங்க இருந்து சார் வரும் அப்படின்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா கிரெயின்ஸ் வந்துட்டு ஸ்டேட்ஸ்க்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதுக்குன்னு தனியா ஒதுக்கப்பட்ட ஃபுட் கிரெயின்ஸ் எவ்வளோனா 8 lakh மெட்ரிக் டன்ஸ். சரி, என்ன இன்னைக்கு நியூஸ்ல இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா எவ்வளோ பெனிஃபிஷியரிஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க, 8 crore பெனிஃபிஷியரிஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆந்திர பிரதேஷ், கோவா, தெலுங்கானா இவங்க வந்துட்டு யாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்ணவே இல்லை. பெர்சன்டேஜ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் டு பெனிஃபிட் எந்த மைக்ரண்ட்டுக்கும் ரைட்ஸ் கொடுக்கவே இல்லை அப்படிங்கிறது நியூஸ். வேறஸ் கிட்டத்தட்ட குஜராத், ஜார்க்கண்ட், ஒடிசா, மேகாலயா இவங்க எல்லாருமே 1% கீழே தான் கொடுத்துருக்காங்க. அப்ப கம்ப்ளீட்டா 7 states வந்துட்டு 1% கீழே தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கிரெயின்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க. இதுவே மே மாசத்துல இந்த ஃபுட் கிரெயின்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆல் ஓவர் இந்தியா டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா இட் வாஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் ஒன்லி டு 1.21 crore பீப்புளுக்கு, அதாவது 15% தான் கொடுத்திருந்தாங்க. இதுவே ஜூன்ல பாத்தீங்கன்னா இன்னும் ரொம்ப கம்மியான பீப்புளுக்கு தான் கிரெயின்ஸ் போயிருக்கு. ஆனா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியால இருந்து எல்லா ஸ்டேட்ஸுமே அதுக்கு தேவையான அலோகேட்டட் அமௌண்ட் ஆஃப் கிரெயின்ஸை வாங்கிட்டாங்க. இதுல எந்த ஸ்டேட் ரொம்ப நல்லா வந்துட்டு பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 49 lakh பெனிஃபிஷியரிஸ், lakh crore பெனிஃபிஷியரிஸ் யார் வந்திருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா கம்ப்ளீட்டா வந்துட்டு ராஜஸ்தான்ல இருந்து வந்தாங்க. அப்ப ராஜஸ்தான் தான் ஜாஸ்தியா இந்த பர்டிகுலர் ஸ்கீமை எஃபெக்டிவா யூஸ் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்கீம் வந்துட்டு எதுக்காக திடீர்னு இன்னைக்கு நியூஸ்ல வந்தது அப்படின்னா நேத்திக்கு வந்துட்டு நியூஸ் பேப்பர்ல என்ன கொடுத்திருந்தாங்கன்னா பிரதான் மந்திரி கரீப் கல்யாண் யோஜனாவை பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி நவம்பர் 2020 வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா ஆத்ம நிர்பான் பாரத்துக்கு அடியில வந்திருந்த இந்த ஃபுட் கிரெயின் ஸ்கீமை என்ன பண்ணல அப்படின்னா எக்ஸ்டெண்ட் பண்ணல. விச் மீன்ஸ் இந்த இதோட எண்ட் ஆயிடுது. ஏன் எண்ட் ஆகுது, ஏன் எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னு கேட்கும் போது இதுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா எந்த ஸ்டேட்ஸ் கிட்ட வந்து ஜாஸ்தி டிமாண்ட் இல்லைங்கிறதுனால இந்த ஸ்கீமை நாங்க எக்ஸ்டெண்ட் பண்ணல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஆர்டிக்கல் கஸ்டடியல் டெத் பத்தி. தமிழ்நாடுல தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட்ல நடந்த கஸ்டடியல் டெத்துக்கு அப்புறமாட்டி வந்த ஒரு ஆர்டிக்கல். ஜென்ரலாவே இந்த பர்டிகுலர் சினாரியோல இருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாம் கவர்னன்ஸ் பேப்பர்ல வரும். அப்ப கவர்னன்ஸ்ல வரும்போது நிறைய இது பியூரோக்ராட்ஸை பத்தி எழுதக்கூடிய சிச்சுவேஷன்ஸ்ல ரொம்ப அக்ரெசிவா இருக்கக்கூடாது. பிளஸ் உங்களுடைய எமோஷனல் இன்டெலிஜென்ஸை ஒரு ஹோல்டுலயே வச்சுட்டு எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ அதனால எப்பயுமே கோட் பண்ணி எழுதும் போது ஜுடிஷியல்ல இந்த மாதிரியான வேர்டிக்ட், இந்த கேஸ் அப்படின்னு கோட் பண்ணி எழுதலாம். அதுக்காக தான் இந்த ஆர்டிக்கல் இன்னைக்கு நம்ம எடுத்திருக்கோம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா வந்துட்டு இப்பன்னு இல்ல ரொம்ப வருஷமாவே போலீஸ்ல வந்துட்டு ரிஃபார்ம்ஸ் வரணும் அப்படிங்கறத ரொம்ப நிறைய கேசஸ்ல பேசிட்டு வந்துட்டே இருக்காங்க. 1990s இருந்தே நிறைய ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன்ஸ் வந்துட்டு போயிருந்திருக்கு. ஏன்னா இந்த கஸ்டடியல் டெத்ஸ் அப்படிங்கிறது காலனைசேஷன் பீரியட்ல இருந்து இருந்துட்டு வந்துட்டு இருக்க சிச்சுவேஷன்ஸ்னால. ஸோ 1990s வந்த ரொம்ப பெரிய கேசஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோகிந்தர் குமார் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் உத்தர் பிரதேஷ், டிகே பாசு வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால். இந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தோன்னா இதுல என்ன கைட்லைன்ஸ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ஒரு பர்சன் வந்துட்டு நீங்க அரெஸ்ட் பண்றீங்க அப்படிங்கும் போது கண்டிப்பா அவருக்கு 2 ரைட்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஒன்னு ரைட் டு லைஃப், ஆப்வியஸா இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லயே இருக்கு. செகண்ட், ரைட் டு நோ, என்னை எதுக்காக அரெஸ்ட் பண்றீங்க, பிளஸ் உங்களை அரெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா உங்களை சுத்தி இருக்கக்கூடிய உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களை எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்கிறத பத்தியான இமீடியட் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்துட்டு கன்வே பண்ணி ஆகணும் அப்படிங்கிறது தான் கோர்ட்டோட கைட்லைன்ஸ். ஏன்னா தேவையில்லாம பவர் ஆஃப் அரெஸ்ட்டை வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. பிளஸ் எந்த பர்சன் அக்யூஸ் பண்றாங்களோ தட் பர்சன் ஹேஸ் டு பி அவேர் ஆஃப் ஆல் கிரிட்டிக்கல் இன்ஃபர்மேஷன்ஸ். எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் அவரோட அரெஸ்ட் பத்தி தெரிஞ்சிருக்கணும். பிளஸ் அந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்துட்டு கஸ்டடிக்கு எடுத்துட்டு போகும்போதே என்ன பண்ணிருக்கணும், சொல்லியிருக்கணும் இதுக்காக தான் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப கைட்லைன்ஸ் அப்படின்னு எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி லெஜிஸ்லேட்டிவ்ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. சோ அப்ப எப்பதான் அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருந்தாங்கன்னா 2008ல கிரிமினல் ப்ரொசீஜர் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2008 அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து அப்பதான் இந்த கைட்லைன்ஸுக்கு எல்லாமே என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு பேக்கப் மாதிரி கொடுக்குறாங்க. விச் மீன்ஸ் இப்போதைக்கு என்னது, இது லா, உங்களை ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டு போறாங்க அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல ரைட் டு லைஃப் இஸ் மேண்டேட்டரி as well as right to know எதுக்காக அரெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது not only for the person who is accused but also for his friends and
ரிலேட்டிவ்ஸ் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட் சுப்ரீம் கோர்ட் இதை இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு கேஸ்ல பயங்கர இன்டர்வென்ஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருந்திருப்பாங்க. அது என்ன கேஸ் அப்படின்னா பிரகாஷ் சிங் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2006. இதுல என்ன பண்ணிருப்பாங்கன்னா லெஜிஸ்லேட்டிவ்க்கு கவர்னிங் போலீஸ் போர்சஸ்க்கு நிறைய கைட்லைன்ஸஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. என்ன மாதிரியான கைட்லைன்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்கன்னா கிட்டத்தட்ட 7 டைரக்டிவ்ஸ் வந்துட்டு கொடுத்திருப்பாங்க இந்த போலீஸ்ல ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக. ஃபர்ஸ்ட் டைரக்டிவ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யூ ஹாவ் டு கான்ஸ்டியூட் அ ஸ்டேட் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு போலீஸ் ஆபீசர் இருக்காருன்னா அவருக்கு தேவையில்லாத ப்ரெஷர் அண்ட் இன்ஃப்ளூயன்ஸ் கவர்மெண்ட் கிட்ட இருந்து வந்துகிட்டே இருக்கும். அவரால் இண்டிபெண்டா வந்துட்டு வேலை பார்க்க முடியாது. ஸோ இட் ஹேஸ் டு என்ஷூர் தட் த ஸ்டேட் கவர்மெண்ட் does not exercise unwarranted influence or pressure on the police. செகண்ட், ஒரு ஸ்டேட் போலீஸ் அவரோட பெர்ஃபார்மன்ஸை எப்படி இருக்கு அப்படின்னு எவாலுவேட் பண்றதுக்காக. செகண்ட் டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னா டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். ஒரு ஸ்டேட்ல ஹையஸ்ட் போலீஸ் ஆஃபீஸர் அப்படின்னா யாரு சொல்லுவாங்கன்னா டிஜிபியை சொல்லுவாங்க. இந்த டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணும் போது எந்த ஒரு பயாஸ்னஸும் இல்லாம மெரிட் பேசிஸ்ல டிரான்ஸ்பரண்ட் ப்ராசஸ் மூலியமா தான் என்ன பண்ணணும் அப்பாயிண்ட் பண்ணணுங்கிற டைரக்டிவ். பிளஸ் ஒருத்தர் டிஜிபி அப்பாயிண்ட் பண்ணா மினிமம் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 2 years of tenure. கண்டிப்பா ஒரு 2 வருஷம் என்ன இருக்கணும் அந்த பதவியில இருக்கணுங்கிறது செகண்ட் டைரக்டிவா சொல்லியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட். தேர்ட் டைரக்டிவ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா போலீஸ் ஆபீசர்ஸ் ஆபரேஷனல் டியூட்டிஸ்ல, அதாவது டிஜிபியா தான் இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது, சூப்பரண்டென்ட் போலீஸாவும் இருக்கலாம், இல்ல போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய ஸ்டேஷன் ஆபீசர்ஸா இருக்கலாம். எல்லாருக்குமே வந்துட்டு மினிமம் ஆஃப் 2 years. ஏன்னா ஒரு இடத்துல இருந்து உடனே என்ன பண்ணிட்டே இருக்க முடியாது, டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டே இருக்க முடியும். அந்த ஃபோர்த் டைரக்டிவ் இஸ் இன்வெஸ்டிகேஷனுக்கு தனி செக்ஷனும் லா அண்ட் ஆர்டர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் த போலீஸ்க்கு செப்பரேட் செக்ஷன்ஸும் ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. வேற என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போர்டு அப்படின்னு ஒண்ணு வந்துட்டு ஃபார்ம் பண்ணும். இந்த போர்டு தான் என்ன பண்ணும் அப்படின்னா டிசைட் பண்ணும் யாரை டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம், அவங்களோட போஸ்டிங்ஸ் பத்தி, ப்ரொமோஷன் பத்தி, மற்ற சர்வீஸ் ரிலேட்டட் மேட்டர்ஸ் பத்தி எல்லாத்தையும் பத்தி டிஸ்கஸ் பண்ணும். எந்தெந்த ரேங்க் அப்படின்னா ஆஃப் ஆர் பிலோ தி ரேங்க் ஆஃப் டெப்டி சூப்பரிண்டென்டென்ட் ஆஃப் போலீஸ், டிஎஸ்பிக்கு கீழே இருக்கக்கூடிய ரேங்க்ஸ், அவங்க எல்லார பத்தின போஸ்டிங் அண்ட் டிரான்ஸ்பர்ஸ் வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுக்கறதுக்கு. டைரக்டிவ் நம்பர் 6ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு ஸ்டேட் லெவல்ல ஃபார்ம் பண்ணும். ஏன்னா போலீஸ் லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ அது எல்லாமே ஸ்டேட் லிஸ்ட்ல வருது. அப்ப போலீஸ் கம்ப்ளைண்ட் அத்தாரிட்டி அப்படின்னு ஒரு அத்தாரிட்டி ஃபார்ம் பண்ணும். இந்த அத்தாரிட்டி எதுக்காக அப்படின்னா டு என்கொயர் இன்டு பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ். இந்த பர்டிகுலர் டெரிவேட்டிவ் இஸ் இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது கஸ்டடியல் டெத்தை பத்தி ஏற்கனவே இந்த கேஸ் என்ன பண்ணிருக்காங்க பேசியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் லெவல்ல நீங்க என்கொயர் பண்ணும். ஸ்டேட் லெவல்ல பப்ளிக் கம்ப்ளைண்ட்ஸ் யாருக்கு அகெயின்ஸ்டா, போலீஸ் ஆஃபீஸர் above the rank of deputy superintendent of police in against police officer of and above the rank of deputy superintendent of police in case of serious misconduct. custodial death இருந்ததுன்னா கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணலாம். கிரிவியஸ் ஹர்ட் இருந்தது, இல்ல போலீஸ் கஸ்டடியில ரேப் பண்ணிட்டாங்க அப்படின்னா. அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும் வந்துட்டு போலீஸ் பர்சனல்ஸுக்கு அகெயின்ஸ்டா இந்த மாதிரி கேஸ் ஃபைல் பண்ணும் அப்படின்னா யார்கிட்ட சார் நான் போலீஸே எங்க கிட்ட வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்றாங்க அப்படின்னா யார்கிட்ட போய் கிரிவென்சஸ் சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான் போலீஸ் கம்ப்ளைண்ட்ஸ் அத்தாரிட்டி அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த லாஸ்ட் ஒன் இஸ் டைரக்டிவ் 7 நேஷனல் செக்யூரிட்டி கமிஷன் அப்படின்னு ஒண்ணு ஃபார்ம் பண்ணுங்க. இது எது லெவல்ல அப்படின்னா யூனியன் லெவல்ல. சென்ட்ரல் போலீஸ் போர்சஸும் இருக்காங்க. சிஆர்பிஎஃப்லாம் சென்ட்ரல் போலீஸ் போர்சஸ் தான். இவங்க ஸ்டேட் லெவல்ல இருக்க போலீஸ் போர்சஸ்க்கு எய்ட் பண்ணுவாங்க. அதே சமயம் ஆர்மியில இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸையும் ஹேண்டில் பண்ணுவாங்க. 2 பேருக்கும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ இந்த இதை வந்துட்டு ஃபார்ம் பண்ணுங்க. ஃபார் பிளேஸ்மெண்ட் ஆஃப் சீஃப்ஸ் ஆஃப் சென்ட்ரல் போலீஸ் ஆர்கனைசேஷன். அகெயின் அவங்களே என்னது மினிமம் 2 years of tenure-ஓட பிளேஸ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. ஆனா இந்த பர்டிகுலர் ஜட்ஜ்மெண்ட்ல வந்த கைட்லைன்ஸை தமிழ்நாடு கொண்டு வரதுக்கு கிட்டத்தட்ட 11 வருஷம் ஆயிடுச்சு. 2013ல தான் லா பாஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா எப்போ ஃபோர்ஸுக்கு வந்திருக்கோம் அப்படின்னா 2017ல தான் ஃபோர்ஸுக்கே இருக்கும். ஸோ அப்ப ஜுடிஷியல் வந்துட்டு இப்ப ஜாஸ்தி. ஸோ அப்ப இதெல்லாம் ஜுடிஷியல் வேற எதுக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணி அவங்களோட ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னா சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன்ஸ் நிறைய பண்ணுங்க, நார்கோட்டிக் அனாலிசிஸ் பண்ணுங்க. எதுக்கு ஒரு பர்சனை வந்துட்டு மேன் ஹேண்டில் பண்ணணுங்கிறதுனாலதான்
நார்கோட்டிக் அனாலிசிஸ் பண்ணுங்க. பிளஸ் வீடியோ ரெக்கார்டிங்ஸ், இன்வெஸ்டிகேஷன்ஸ வீடியோ ரெக்கார்டிங் பண்ண சொல்றதா இருக்கட்டும், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளேயே க்ளோஸ்டு சர்க்யூட் டிவி கேமரா, சிசிடிவி கேமராஸ் பிளேஸ் பண்றதா இருக்கட்டும். இது எல்லாமே எதுக்காக ஜுடிஷியரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, போலீஸ் வந்துட்டு எப்பயுமே ஒரு பிசிக்காலிட்டியை காமிச்சுதான் எவிடன்ஸ் வாங்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப எதுக்கு ஜுடிஷியரி இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, in the hope to reduce the need for interacting with the body as a source of evidence. அடிச்சு எந்த எவிடன்ஸும் வாங்காம. ஸோ இது கிராஜுவலா நாங்க டீலெஜிட்டிமைஸ், டிஸ்மேண்டில் பண்ணணும். ஸோ சயின்டிபிக் மெத்தட்ஸ்லயே ட்ரூத்தை வாங்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஜுடிஷியரி இது எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்றாங்க. இந்தியாவோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு நாளைக்கு 5 கஸ்டடியல் டெத்ஸ் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஜுடிஷியரி இதெல்லாம் சொன்னாலும், ஜுடிஷியரி எல்லாருமே வந்துட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் எவால்வ் ஆயிடுச்சு, தப்பு நடக்குது அப்படின்னா எல்லாரும் வந்துட்டு டைரக்ட் பண்றது கோர்ட் வந்துட்டு இதுக்கு ஜஸ்டிஸ் தரணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த இந்த மாதிரியான சிச்சுவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் ஜுடிஷியரி அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கிளோட ஆத்தர் என்ன சொல்லியிருக்கணும், ஒரு வீக்கஸ்ட் பிரான்ச்சா தான் நாங்க வந்துட்டு இதை பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா, எல்லா நோபல் இன்டென்ஷன்ஸ் என்னென்னலாம் நாங்க ஜுடிஷியரி பண்ணணும், நல்ல விதமா பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாமே வேர்ட்ஸா மட்டும்தான் இருக்கு. ஆனா ரியாலிட்டியில இது நடக்க மாட்டேங்குது. ஏன் இது நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, ஜுடிஷியரிக்கு தேவையான பணமோ இல்ல பவரோ இம்மீடியட் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு என்ன வேணும்னா பணமும் பவரும் வேணும். அதை இது ரெண்டுமே யாருக்கு கிடையாது, கோர்ட்டுக்கு கிடையாது அப்படிங்கிற சிச்சுவேஷன். செகண்ட் என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹையஸ்ட் கோர்ட், சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் கொடுக்குதுன்னா, இந்தியாலே இருக்கிறதுலே லோவஸ்ட் போலீஸ் ஆபீசர் கான்ஸ்டபிளுக்கு அந்த லா என்னென்ன எதை வந்துட்டு செய்யக்கூடாது, எது அன்கான்ஸ்டிடியூஷனல் ஸ்ட்ரைக் பண்ணுறாங்க அப்படிங்கறத பத்தியான பெர்ஃபெக்ட் நாலேஜ் இருக்கிறது கிடையாது. அதனால என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க காலங்காலமா என்ன பண்ணிட்டே வந்துட்டு இருக்காங்களோ அதை இப்ப என்ன பண்ணிட்டே இருக்காங்க, வந்துட்டே இருக்காங்க. சோ அப்ப ஜுடிஷியரி அவங்களோட எனர்ஜி எல்லாத்தையும் நிறைய கைட்லைன்ஸ் கொடுக்கறதுல கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு, ஏன்னா ஏற்கனவே நிறைய கைட்லைன்ஸ் குடுத்தாச்சு. சோ என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரியான இருக்கக்கூடிய கேஸஸ ரொம்ப சீரியஸா எடுத்துட்டு எக்ஸ்போஸ் பண்ணணும். எவ்வளவுத்துக்கு என்ன எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு காமன் மேனுக்கு போலீஸ்னால ஏற்படக்கூடிய வயலன்ஸ்ல இருந்து ஜஸ்டிஸ் வாங்குறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு, காம்பன்சேஷனா வாங்குறதா இருக்கட்டும், இல்ல ப்ராசிக்யூஷன் நடக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்குதுங்கிறத பத்தி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி எல்லா கேசஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்போதைக்கு இந்த மாதிரி நடக்கக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, லார்ஜ் ஸ்கேல்ல சாங்ஷன்ஸ் பண்ணலாம். பிளஸ் மானிட்டரி பெனால்டிஸ். ஒரு ஆபீசர் தப்பு பண்ணா கூட டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல எல்லாருக்கும் பெனால்டி போடுங்க. சோ அப்ப இது வந்துட்டு ஒரு ஆபீசர் தப்பு பண்ணாரு அப்படின்னா என்டையர் ஃபோர்ஸுமே அதோட ரிப்பர்கஷன்ஸ் அனுபவிக்கணுங்கிற சிச்சுவேஷன்ஸ்ல எல்லாருமே அக்கௌண்டபிளா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஆர்டிக்கல்ல. நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் என்ன அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் டிசாஸ்டர்ஸ். இந்த ஆர்டிக்கல்ல எதை பத்தி பேசியிருக்காங்கன்னா, தமிழ்நாடுல நடந்த நெய்வேலி பிளாஸ்டா இருக்கட்டும், ஆந்திரால நடந்த பாலிமர்ஸ் அந்த பர்டிகுலர் கம்பெனியோட பிளாஸ்டா இருக்கட்டும், ஸோ எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா டெத் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, இந்தியால இண்டஸ்ட்ரியல் டெத் அப்படிங்கிறது புதுசு கிடையாது. போபால் கேஸ் ட்ராஜடியா இருக்கட்டும், இல்ல 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ராய்பர்லி உத்தரப்பிரதேஷ்ல நடந்த கேஷுவாலிட்டிஸா இருக்கட்டும், அங்கேயும் பாய்லர் தான் என்ன ஆக ஆரம்பிச்சது, வெடிக்க ஆரம்பிச்சு. அப்ப இவ்ளோ டிசாஸ்டர்ஸ் பார்க்கக்கூடிய இந்தியா இன்னும் அவங்களோட சேஃப்டி புரோட்டோகால்ஸ் என்ன பண்ணாம இருக்காங்கன்னா, ரொம்ப பெருசா வேல்யூ பண்ணாம இருக்காங்க. நெய்வேலியில நடந்த விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஜாஸ்தியா வந்துட்டு அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன்னா ஏற்கனவே ஒரு ப்ளோ அவுட் இருந்தது மே 7 அன்னைக்கு. சோ ஏற்கனவே என்ன ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் ப்ராசஸையும் ரிவ்யூ பண்ணீங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இதை ப்ராப்பரா ரிவ்யூ பண்ணாம இருந்ததுனால இப்ப என்ன ஆயிடுச்சு, திருப்பி ஒரு பிளாஸ்ட் வந்து 6 பேர் இறந்து போயிட்டாங்க. சோ அப்ப இந்த பாய்லர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப டேஞ்சரஸான ஒரு எக்யூப்மெண்ட். ஏன்னா ரொம்ப ஹை ப்ரெஷர்ல ஸ்டீம்ஸ் ரொம்ப சூப்பர் ஹீட்டடா இருக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு இந்த மாதிரியான எக்ஸ்ப்ளோஷன்ஸ் நடக்கிறது வந்துட்டு ரொம்ப காமன். அப்ப சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும். இந்தியால இருக்கக்கூடிய இந்த பாய்லர்ஸ் எல்லாத்தையும் ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஆக்ட் தான் இந்தியன் பாய்லர்ஸ் ஆக்ட் 1923. இந்த பாய்லர்ஸ் ஆக்ட் வந்துட்டு என்ன பண்ணுது அப்படின்னா, it is providing safety for life and property of persons from the danger of explosion of
பாய்லர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த பாய்லர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி எதுக்கு அடியில இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்க்கு அடியில இருக்கு. இது வந்துட்டு அதாவது இந்தியா இண்டிபெண்டன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடியே என்னதான் இருந்ததுன்னா, கன்கரண்ட் லிஸ்ட்ல தான் இருந்தது. அது அப்படியே மெயின்டெயின் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. ஸோ ஸ்டேட்ஸ் ஹேவ் நாட் கிளியர்லி இப்போ வரைக்கும் இவ்ளோ பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறமும், இந்த ஜீரோ டாலரன்ஸ் அப்படிங்கிறத இன்னும் என்ன பண்ணல? ஸ்டேட்ஸ் ரொம்ப ஜாஸ்தியா எடுத்துக்கவே இல்ல. விசாகப்பட்டினம் கேஸ் லீக்கா இருக்கட்டும், இது ஏன்னா ரொம்ப கெமிக்கல் வந்துட்டு இட் இஸ் பென்சிமிடசோல் அப்படிங்கிற ஒரு கெமிக்கல் வந்துட்டு ரிலீஸ் ஆயிருக்கு. அப்ப எவ்வளவுத்துக்கு மெயின்டெனன்ஸ் நடக்குது? என்ன மாதிரியான ஆப்பரேஷனல் ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்காங்கங்கிறத பத்தி ரொம்ப பெருசா கொஸ்டினிங் வந்துட்டு எவால்வ் ஆக ஆரம்பிக்குது. அப்ப இப்போதைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யார் அந்த பர்ட்டிகுலர் எல்ஜி பாலிமர்ஸா இருக்கட்டும், இல்ல நெய்வேலி லிக்னைட் கார்ப்பரேஷனா இருக்கட்டும், யார் அந்த பர்ட்டிகுலர் இண்டஸ்ட்ரிய ஓன் பண்றாங்களோ, அவங்க ஒரு டிரான்ஸ்பரண்டான ரிப்போர்ட் குடுக்கணும். ஏன் இதனால நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, எப்பயுமே ஆப்பரேஷனல் சேஃப்டி ஸ்டாண்டர்ட்ஸ் படி ஒரு பாய்லர்ஸ யார் மட்டும் தான் ஆப்பரேட் பண்ணலாம்னா, ட்ரெயின்டு பெர்சனல்ஸ் மட்டும் தான் ஆப்பரேட் பண்ணலாம். ஆனா ரியாலிட்டில என்ன நடக்குன்னா, கிரவுண்ட் லெவல்ல கான்ட்ராக்ட் எம்ப்ளாயீஸ் வந்துட்டு யூஸ் பண்றாங்க. ஏன்னா, பிகாஸ் ஆஃப் ஃபினான்ஷியல் கிரன்ச் அப்படிங்கிற மாரி காஸ்ட் கால்குலேஷன்ஸ்லாம் பண்ணி, இது எங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பெருசா செலவு வைக்காது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஒரு டிசாஸ்டர் ஹசார்டஸ் செக்டார்ஸ்ல காஸ்ட் ரொம்ப முக்கியமா? என்ன மாரி ஸ்டாஃப ரெக்ரூட் பண்றோங்கிறத தாண்டி அப்படிங்கிறதுல கொஞ்சம் யோசனை வேணும். செகண்ட் என்ன அப்படின்னா, எப்பயுமே இந்த மாரியான ஒரு பிளாஸ்ட் நடக்கும்போது சென்டரோட ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், ஸ்டேட்டோட ரெஸ்பான்ஸா இருக்கட்டும், அப்போதைக்கு இருக்கக்கூடிய பப்ளிக்கோட ஆங்கர கண்ட்ரோல் பண்றதுக்கு விக்டிம்ஸ்க்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறத குடுத்து முடிச்சுடுறாங்க. எப்பயுமே இந்த காம்பன்சேஷன் சரி வராது. அப்ப இந்தியா ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ்டு கண்ட்ரியா ஆகணுங்கிற ஆஸ்பிரேஷன் இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ல இந்தியா எத தன்னோட ஹை ப்ரையாரிட்டியா வச்சுக்கணும் அப்படின்னா, எந்த மாரி ஆக்ஷன்ஸ் நடந்தாலும் we will take the responsibility அண்ட் இதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்லபடியான ரிஃபார்ம்ஸ் கொண்டு வரணுங்கிறது தான் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியா பாலிசி மேக்கிங்ல இருந்தா இந்தியா ஒரு இண்டஸ்ட்ரியலைஸ் கண்ட்ரியா மூவ் ஆகணுங்கிற அவங்களோட ஆம்பிஷன்ல ஒரு சேஃப்டியான டெவலப்மெண்ட்டா அமையறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன ஆர்டிகிள் பத்தி படிக்க போறோம்னா, ப்ராமிஸ் அண்ட் டெலிவரி அப்படின்னு சொல்லிட்டு எடிட்டோரியல் பேஜ்ல இருந்த ஆர்டிகிள் பத்தி. இது எதை பத்தி அப்படின்னா, கோவேக்சின் பத்தி நம்ம ஏற்கனவே பார்த்தாச்சு. கோவேக்சின் இந்தியால ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ண போட இண்டிஜீனியஸ் இன்ஆக்டிவேட்டட் வேக்சின் கொரோனா வைரஸ்க்காக. யார் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா, பாரத் பயோடெக் ஹைதராபாத் ஃபர்ம். யாரோட கொலாபரேஷனோடனா, இந்தியன் மெடிக்கல் ரிசர்ச் ஃபவுண்டேஷனோட பிளஸ் நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் வைராலஜியோட phase 1 அண்ட் phase 2 கிளினிக்கல் ட்ரையல்ஸ்க்கு அப்ரூவ் கொடுத்திருந்தாங்க அப்படின்னு பார்த்திருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க ஆர்டிக்கல் அப்படின்னா, வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் எஸ்டிமேட் படி கிட்டத்தட்ட வேக்சின்ஸ் ஹியூமன் ட்ரையலுக்கு போறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 17 வேக்சின்ஸ் இருக்கு. இதுவே ப்ரீ கிளினிக்கல் ஸ்டேஜ்ல எத்தனை இருக்கு அப்படின்னா 132 வேக்சின்ஸ் இருக்கு. ஜூன் 25 அன்னைக்கு சைனா ஒரு பர்டிகுலர் வேக்சின் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பேர் என்ன அப்படின்னா கேன்சினோ அப்படிங்கிறது தான் அந்த வேக்சினோட பேரு. இவங்க என்ன பண்றாங்கன்னா, மிலிட்ரியில இருக்கக்கூடிய பர்சனல்ஸுக்கு வந்துட்டு 1 வருஷத்துக்கு இந்த பர்டிகுலர் ட்ரக்கை வந்துட்டு கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த மாதிரி இப்ப எல்லாருக்கும் ஒரு மைண்ட்ல இருக்கக்கூடிய விஷயம், எப்படா இந்த COVID-19 வைரஸ்க்கு வந்துட்டு COVID-19 டிசீஸ்க்கு கொரோனா வைரஸ்க்கு வேக்சின் எவ்வளவு சீக்கிரம் கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா எல்லாரும் சொல்றது வேக்சின்ஸ் ஒரேடியா வந்து எல்லாரையும் இம்யூனைசேஷன் பண்ணாதான் இதை கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்ப இப்போதைய எல்லாரோட டிசைருமே என்ன இருக்குன்னா, சீக்கிரம் வேக்சின் வரணும் அப்படிங்கிறது. ஆனா எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 12ல இருந்து 18 மாசம் வந்துட்டு கமர்ஷியலைஸ் ஆகுறதுக்கு இந்த மாதிரி குவிக் ஃபிக்ஸா போனா கூடவே 12ல இருந்து 18 மாசம் ஆகும் ஒரு கமர்ஷியலைசேஷன் வரதுக்கு அப்படின்னு. ஆனா நம்ம போன கிளாஸ்ல தான் பார்த்திருந்தோம், ஒரு ஹியூமன் ட்ரையல்ஸ் அப்படின்னு போகும்போது 4 ஸ்டேஜஸ் போய் இட் இஸ் டேக்கிங் நியர்லி ஒரு 4-5 இயர்ஸ் கிட்ட ஆயிடுது. எப்படியும் 3 to 4 இயர்ஸ் வந்துட்டு மினிமம் ஆயிடுது. அப்ப இவ்வளவு ஸ்பீடப் பண்ணி ஒரு குரூஷியலான ஸ்டேஜ்ல வந்துட்டு இருக்கக்கூடிய இடத்துல இந்த வேக்சின்ஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமாட்டி என்ன மாதிரி சிச்சுவேஷன்ஸ் எவால்வ் ஆகலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இது ப்ராப்பரா ஹியூமன் ட்ரையல்ஸ் பண்ணிட்டு வரணும். இல்லைன்னா இது கவுண்டர் ப்ரொடக்டிவா போகக்கூடிய வாய்ப்புகள் ஜாஸ்தியா இருக்கு.
சோ அப்ப என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா கவுண்டர் ப்ரொடக்டிவா போறதுக்கான சான்சஸ் வந்துட்டு ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு சொல்லி. ஏன்னா யூஎஸ்ல ஒரு சர்வே எடுத்தும் போது சார் நாங்க இந்த மாதிரி கோவிடுக்கு வேக்சின் கண்டுபிடிச்சோம்னா போட்டுப்பீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு 1/3 வந்துட்டு நாங்க பெட்டர் நாங்க இம்யூனைஸ் பண்ணாமையே இருந்துப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் அப்படின்னு சொல்றாங்கன்னா ஒழுங்கா குவிக்கா பண்றதுனால இது எப்படி ட்ரையல்ஸ்ல வந்துட்டு எஃபெக்டிவா இருக்குது அப்படிங்கறது தெரியாது. சயின்டிஸ்ட் வந்துட்டு நாங்க சேஃபான எஃபெக்டிவான வேக்சினை தான் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னாலும் சயின்ஸ் மேல இருக்கக்கூடிய பப்ளிக் ட்ரஸ்ட் ஒருவேளை நல்லா ஒர்க் ஆச்சுன்னா இது மேல இருக்கக்கூடிய ட்ரஸ்ட் ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை ஃபெயில் ஆச்சு அப்படின்னா திருப்பி இந்த ட்ரஸ்ட்டை பில்ட் பண்றது அப்படிங்கிறது கஷ்டம். அதனால எப்பயுமே ரெகுலேட்டரி ஏஜென்சிஸ் நாட் ஒன்லி இன் இந்தியா ஆல் ஓவர் த வேர்ல்டு அவங்களுக்கு இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா என்னத்தை இந்த வேக்சின் ப்ராமிஸ் பண்ணதோ அதை கண்டிப்பா டெலிவர் பண்ற மாதிரியான வேக்சினா வெளியில வரணும் அப்படிங்கிறது தான். நெக்ஸ்ட் ஆர்டிகிள் வந்துட்டு ஸ்ட்ரீமிங் ஃபார் ரீடிங். இந்த ஆர்டிகிள்குள்ள போறதுக்கு முன்னாடி இதோட பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கறத சொல்லிடுறேன். குலாபோ சித்தாபோ அப்படிங்கிற ஒரு மூவி வந்துட்டு பிரைம் வீடியோஸ்ல வந்திருந்தது. இந்த மூவி வந்துட்டு பிளே ஆகும் போது சப்டைட்டில்ஸோட கொடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட 15 இந்தியன் லாங்குவேஜஸ்ல நீங்க வந்துட்டு சப்டைட்டில்ஸோட வச்சு பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இது ஒரு ஹிந்தி மூவி. ஆனா ஹிந்தில மட்டும் சப்டைட்டில் இல்லாம போயிடுச்சு. சோ அப்ப இதுல வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்த சேம் லாங்குவேஜ் அப்ப ஹிந்தில இருந்ததுன்னா ஹிந்தில எதுக்கு சப்டைட்டில் போட்டுக்கிட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவே இங்கிலீஷ் மூவிஸ் எடுத்தீங்கன்னா முக்காவாசி இல்ல மேக்சிமம் இருக்கக்கூடிய இங்கிலீஷ் மூவிஸ்ல எல்லாத்துலயுமே யூ வில் ஹேவ் சப்டைட்டில்ஸ். இங்கிலீஷ்லயே தான் சப்டைட்டில்ஸ் வரும். இந்த மாதிரி சப்டைட்டில்ஸ் வரதுனால என்ன பொட்டென்ஷியல் இருக்கு அப்படிங்கறத பத்தின ஆர்டிக்கல். இந்த சேம் லாங்குவேஜ் சப்டைட்டிலிங் அதாவது ஹிந்தில இருந்ததுன்னா ஹிந்திலேயே வர மாதிரி இங்கிலீஷ்ல இருக்குன்னா இங்கிலீஷ்லயே வர மாதிரி அப்படின்னு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிருக்காங்க. யார் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ஐஐடி அகமதாபாத்ல ஒரு பைலட் பேசிஸ்ல வந்துட்டு கிட்டத்தட்ட 8 மேஜர் இந்தியன் லாங்குவேஜஸ் வச்சு பண்ணியிருந்தாங்க. கிட்டத்தட்ட 23 வருஷம் இது எப்படி நடந்துட்டு வருது அப்படிங்கறத பார்த்ததுக்கு அப்புறமாட்டி இந்த மாதிரியான ஒரு ப்ராஜெக்ட இந்தியால இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தா ஒரு குவாலிட்டேட்டிவான பாலிசி மேக்கிங்கா இருக்கும் அப்படிங்கறத பத்தின ஆர்டிக்கிள் இது. சரி, இந்த மாதிரி ஒரே ஒரே ஒரு படம் போகுது, தமிழ் படமே போகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. தமிழ்லயே கீழே சப்டைட்டில்ஸ் வந்துட்டு இருக்கு அப்படின்னா என்ன சார் பெனிஃபிட் இதனால? அதே தானே கீழயும் சொல்ல போறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிலீஷ் மூவிஸ்லயே சில இடத்துல வார்த்தைகள் புரியாது நமக்கு. ஆனா அதுல இருக்கக்கூடிய சப்டைட்டில்ஸை வச்சுதான் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். ஒருவேளை இந்த எஸ்எல்எஸ் நேஷனல் லெவல்ல இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, டிவில இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க, பிளஸ் ஓவர் த டாப் அதாவது ஓவர் தி டாப் பிளாட்ஃபார்ம்ஸ்னா நெட்ஃபிளிக்ஸ், அமேசான், யூடியூப் இந்த மாதிரி இதுல பண்றாங்கனாலும் இந்தியால இருக்கக்கூடிய லிட்ரஸி ரேட் ரீடிங் லிட்ரஸி ரேட் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. செகண்ட், டெஃப் அண்ட் டம் பசங்களா இருக்கட்டும் இல்ல யார் யாருக்கெல்லாம் ஹியரிங் இம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ இவங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னா மீடியா ஆக்சசிபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஒரு லாங்குவேஜும் என்ன பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னா லேர்ன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பிளஸ் இந்தியா தான் உலகத்திலேயே முதலான கண்ட்ரி which is trying to mainstream this SLS டிவிலையும் ஸ்ட்ரீமிங் கண்டென்ட்லையும். எதுக்காக அப்படின்னா இந்தியால வந்துட்டு லேர்னிங் மாஸ்ல ஒரு நிறைய பாப்புலேஷனை வந்துட்டு லேர்ன் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதிகபட்சமா ஒரு ஹியூமன் பீயிங் அப்படிங்கிறவர் வந்துட்டு எப்படி இருப்பான்னு கேட்டீங்கன்னா ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 40 நிமிஷம் கண்டிப்பா மேண்டேட்டரியா எல்லாரும் வந்துட்டு மொபைல் போன்ஸா இருக்கட்டும் இல்ல டிவியா இருக்கட்டும் சராசரியா ஒரு இந்தியன் வந்துட்டு செலவழிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஒருவேளை இந்த சப்டைட்டில்ஸ் அதோட வருது அப்படின்னா என்னவாயிடும்னா டெய்லி ரீடிங் பிராக்டிஸ் மாதிரி யாரெல்லாம் வீக் பிராக்டிசஸா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே டெய்லி ரீடிங் பிராக்டிஸ் மாதிரி வந்துடும். இப்போதைக்கு அவங்களால என்ன பண்ண முடியாது, ரொம்ப பெருசா படிக்க முடியாது, சின்ன சின்ன டெக்ஸ்ட் மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுங்கிற பட்சத்துல இருக்கவங்களுக்கு இது ஒரு பெனிஃபிட். இதுவே கண்டினியூஸா ரெகுலர் எக்ஸ்போஷர் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் எக்ஸ்பர்ட் ஆயிட்டாங்க பார்த்துட்டே இருக்காங்க அப்படின்னா என்ன ஆயிடுவாங்க, ஆப்வியஸா அவங்க ஃப்ளூயன்ட் ரீடர்ஸாவும் என்ன ஆயிடுவாங்க மாறிடுவாங்கன்னு சொல்றாங்க. இந்த ரொட்டீனான ரீடிங் பிராக்டிஸ் எப்படி இருக்கு அப்படின்னா இட் இஸ் இன் எஸ்கேப். ஏன்னா நீங்க டிவி பார்க்கும்போது ஆப்வியஸா கீழே என்ன ஆயிட்டே தான் இருக்கும், ஓடிக்கிட்டே தான் இருக்கும். இன்எஸ்கேப்பபிள் சப்கான்சியஸா நீங்க அதை படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. சஸ்டைனபிளாவும் இருக்கும், ஸ்கேலபிளாவும் இருக்கும். பிளஸ் இதுக்கு கவர்மெண்ட் ரொம்ப பெருசா செலவு பண்ணி எல்லாரையும் படிக்க வைக்கணுங்கிற அவசியமும் என்ன கிடையாது. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி
காஸ்ட் எஃபெக்ட். அப்ப இந்தியால ஒரு மாஸ் ரீடிங்க்கு சொல்யூஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். பிளஸ் குளோபலா பாத்தீங்கன்னா 1.4 பில்லியன் சில்ட்ரன்ஸ் வந்துட்டு ஸ்கூலை விட்டு வெளியில இருக்காங்க. இந்தியால 300 மில்லியன் சில்ட்ரன்ஸ் ஸ்கூலுக்கு போக முடியாத சிச்சுவேஷன்ல இருக்காங்க. இதுவே கோவிட் அப்ப இருக்கக்கூடிய சிச்சுவேஷன்ஸ் ரொம்ப மோசமா இருந்தா கூட, ஈவன் COVID-19க்கு முன்னாடி இருந்த சிச்சுவேஷன் கூட பிரைமரி எஜுகேஷன் சிஸ்டம்ல நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. ஒவ்வொரு வருஷமும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆனுவல் எஜுகேஷன் ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் அப்படிங்கறத வந்துட்டு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வெளியிடுவாங்க. இதுல என்ன சொல்லியிருந்தாங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல அப்படின்னா, 5ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு 2ஆம் கிளாஸ்ல இருக்கக்கூடிய மேத்தமேட்டிக்ஸும் இங்கிலீஷ் புக்கும் படிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. விச் மீன்ஸ் ஏதோ ஒரு ப்ராப்ளம் அவங்களுக்கு என்ன இருந்துட்டே இருக்கு. அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு SLS ப்ராஜெக்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா, இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்டா இவங்க எல்லாரும் என்ன பண்ணி விடும், டெவலப் பண்ணி விடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ், அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 2019ல ரைட்ஸ் ஆஃப் பீப்புள் வித் டிசபிலிட்டி ஆக்ட் 2016 அடியில ஆக்சசிபிலிட்டி ஸ்டாண்டர்ட்ஸ்னு சிலது செட் பண்றாங்க. என்ன செட் பண்றாங்கன்னா, எல்லா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட், அதாவது டிவில பண்ணக்கூடிய எல்லா என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்லயும் 50% என்ன இருக்கணும் அப்படின்னா, கீழே சப்டைட்டில்ஸ் வரணும். அதுவும் ஒரே லாங்குவேஜ்ல சப்டைட்டில்ஸ் வரணும். இதை நீங்க பண்ணணும் பை 2025. இது யாருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அப்படின்னா, டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக. ஆனா இதை ஃபர்ஸ்ட் யார் பண்ணணும், தூர்தர்ஷன் பண்ணி ஆகணும். ஏன்னா கவர்மெண்ட் அதுல பண்ணாதான் இவங்க என்ன பண்ண முடியும், பிரைவேட் சேனல்ஸ்க்கு இது நீங்க மேண்டேட்டரியா பண்ணணும் அப்படிங்கறத சொல்ல முடியும். கண்டிப்பா நீங்களும் பண்ணணும் அப்படிங்கறத பப்ளிக் செக்டார் பண்ணாதானே பிரைவேட் செக்டாருக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட், சரி சார், இது எப்படி பிரைவேட்லயும் இல்ல ஓவர் தி டாப் அப்படிங்கிற அமேசான்ல போய் எப்படி சார் வந்துட்டு நீங்க போட முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அமேசான்ல அமேசானா இருக்கட்டும், ஹாட் ஸ்டாரா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய முக்காவாசியான நாடகம் எல்லாமே பாத்தீங்கன்னா டிவில போட்ட அதே நாடகத்தை தான் எங்கேயும் போடுறாங்க. ஹாட் ஸ்டார்லயா இருக்கட்டும், யூடியூப்லயா இருக்கட்டும், எல்லாத்துலயும் போய் போடுறாங்க. அப்ப சப்டைட்டில்ஸோட வரும்போது யார் யாரெல்லாம் மொபைல் போன்ஸ்ல இதை பாக்குறாங்களோ அங்கேயும் என்ன ஆக ஆரம்பிக்கும், ரீடிங் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னு இந்த ப்ராஜெக்டை இது பண்ணிட்டு இருக்க ஐஐடி வந்துட்டு ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிளஸ் நெட்ஃபிளிக்ஸ்ல வந்துட்டு இந்த மாதிரியான ஒரு கம்ப்ளைண்ட் வந்துட்டு யூஎஸ்ல வந்துட்டு அகெயின்ஸ்ட் நெட்ஃபிளிக்ஸ். ஏன்னா இங்கிலீஷ்ல வராங்க, ஆனா இங்கிலீஷ்ல சப்டைட்டில்ஸ் போட மாட்டாங்க. விச் இஸ் லிட்டரலி அகெயின்ஸ்ட் டிசபிலிட்டிஸ் who are present in அமெரிக்கா. யார் யாரெல்லாம் டிசேபிள்டா அமெரிக்கால இருக்காங்களோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல ஒரு ஃபைல் பண்ணி இருந்திருப்பாங்க. இந்த கேஸ்ல நெட்ஃபிளிக்ஸ் தோத்து போயிடும். அதுக்கப்புறமாட்டி தான் ஓவர் தி டாப் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம் நெட்ஃபிளிக்ஸ்ல எல்லா இங்கிலீஷ் படமா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே என்ன வர ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, சப் ஹெட்டிங்ஸ் வர ஆரம்பிச்சு. இது ஒரு கோர்ட் ப்ரொசீடிங் மூலியமா தான் என்ன வந்திருக்கு. அப்ப இந்தியா வந்துட்டு இதை ரெகுலேட் பண்ணும் அப்படிங்கிற இடத்துல இந்த ஓவர் தி டாப் பிளாட்ஃபார்ம்ஸ்ல இருக்கவங்களா தானே செல்ஃப் ரெகுலேட்டரியா ஆக்கிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்தியா யூஎஸ் ஒரு முன்னுதாரணமா எடுத்துட்டு ரெகுலேட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்தியால இருக்கக்கூடிய மாஸ் ரீடிங் லிட்ரஸி ரேட் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தியா இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது அந்த ஆர்டிக்கல் இருந்து. அண்ட் ஃபைனலா என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அருணாச்சல் பிரதேஷ்ல 2 பட்டர்ஃப்ளை ஸ்பீசிஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்னு என்ன அப்படின்னா ஸ்ட்ரைப்ட் ஹேர் ஸ்ட்ரீக், அதோட சயின்டிபிக் நேம். இது எங்க இருக்கு அப்படின்னா விஜயநகர், விச் இஸ் பார்டரிங் மியான்மர்ல இருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, அருணாச்சல் பிரதேஷ். அகேன் செகண்ட் ஸ்பீசிஸ் என்ன அப்படின்னா எலூசிவ் பிரின்ஸ். இது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்னா மியாவோ, வியட்நாம் ஓட பிரசன்ஸ்ல அதோட கனெக்ஷன்ல இருக்கிறது. இது எங்க கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா நம்தப்பா நேஷனல் பார்க். நம்தப்பா நேஷனல் பார்க் இஸ் அகெயின் இன் அருணாச்சல் பிரதேஷ் அப்படின்னு. இன்னும் ஒரு ஆர்டிகிள் விச் வாஸ் வெரி ஸ்பெசிபிக் இன்டர்நேஷனல் பேஜ்ல இருந்தது அப்படின்னா G4 அப்படிங்கிற வைரஸ். இந்த G4 அப்படிங்கிற வைரஸ் வந்துட்டு சைனால புதுசா எவால்வ் ஆயிருக்கக்கூடிய வைரஸ். இது என்னன்னு சொல்றாங்கன்னா, இதுக்கும் என்ன இருக்குன்னா H1N1 ஸ்ட்ரெயின், அதாவது ஸ்வைன் ஃப்ளூ கிரியேட் பண்ணக்கூடியது. பிளஸ் இதுக்கும் பேண்டமிக் பொட்டன்ஷியல் இருக்கு அப்படிங்கிற சொல்லுங்க. ஆனா இந்த வைரஸை பத்தி இன்னும் வெயிட் அண்ட் வாட்ச் பண்ணணும். ஒருவேளை பேண்டமிக்கா இருந்தது அப்படின்னா இட் வுட் ஹாவ் அ கிரேட்டர் இம்பாக்ட் அப்படிங்கிற மாதிரி. இதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்காவ இம்பார்ட்டன்டான கரண்ட் அஃபேர்ஸ். இஃப் யூ லைக் மை வீடியோ, share it, comment and subscribe to my channel. Thank you.